அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ரெசிபி ஒன்று தான் சொல்லித்தர போகிறேன். அதோடு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் மீக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவ் அவே கொடுக்குறோம். என்னோட 10K ரீச் ஆகிறதுக்கான கிவ் அவே தான். ஸோ உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலும் ரூல்ஸ் என்னன்னு நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு நான் பேன் ஒன்றில் பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ப்ரெட்டை இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோமா. கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். நான் இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ப்ரெட் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டவ்வில் வச்சதுலேருந்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே தண்ணிக்கணும். அப்படி இல்லாண்டா ஒன் சைட் மட்டுமே ரோஸ்டாகி வந்துடும், ஓவர் குக் ஆகிடும். ஸோ இது மாதிரி நல்லா ரோஸ்டாகின்னு போகிறோம். நான் இதை ஃப்ளேம்லேருந்து இறக்கிக்கொள்கிறேன். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகிக்கணும், பிடிக்கக்கூடிய அளவுக்கு. ஸோ இதை நான் இப்போது ஓரமாக வச்சுக்கொள்கிறேன். ஸோ அதே பேனில் நான் சுகர் கேரமல் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு நான் சுகர் சேர்த்து அதை நல்லா கரையிற வரைக்கும் வச்சுக்கிறேன். ஸோ இதை மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுருங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணிடலாம். ஓவர் குக் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் வரைக்கும் மீந்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகினப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கலர் ஓவராக டார்க்காக விடக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இதை மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுவானா, அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை மாதிரி கொஞ்சமாக பாயிலாக விட்டுட்டு அதை அப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் கிறிஸ்டல்ஸ் ஃபார்மாக வீழ்ந்தாலும் பேன்லேருந்து ரிமூவ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே ரிமூவ் ஆகின பிறகு ஒரு 30 seconds to 40 seconds மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடு நான் இதுக்கு இன்னும் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன், உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு இன்னுமே இதை மாதிரி சுகர் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுறதுண்டா நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க, அது மில்க் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நான் இதுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மில்க்கும் ஆட் பண்ணி மில்க் கொஞ்சமாக பாயில் ஆகி வரும் வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது நல்லா பாயில் ஆகி வந்த பிறகு நான் இதுக்கு ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணின உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா எல்லாமே திக் ஆகிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கன்ஸ்வீட் ஃபேமிலி சேனலில் நாங்கள் இப்போ கிவ் அவே கண்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கிவ் அவே கண்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கான கண்டெஸ்ட். ஸோ உங்களுக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோலையுமே அவங்களோட நேமை டெக் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸை. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 10 வினர்ஸை சூஸ் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட் 3 வினர்ஸ்க்கு கிச்சன் செட், அதே மாதிரி செகண்ட் 3 வினர்ஸ்க்கு நாங்கள் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம். அதோட தேர்ட் 4 வினர்ஸ்க்கு ஃபுட் ஹேம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கணும்னா கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நான் மில்க் பவுடரும் கீயும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த போகிறோம். நான் ஒரு ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே எங்களோட கேரமல் பிரெட் ஹல்வா நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இது மாதிரி நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுக்கு நட்ஸ் வேணுமென்று ஆட் பண்ணிக்கொள்ளும், அது ஆப்ஷனல் தான். ஸோ இதை அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள், நல்லா செவி டெக்ஸ்டருக்கு வரும் வரைக்கும். அதோட உங்களுக்கு பீசஸாக கட் பண்ணி செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணவும் நீளும். அப்படி இல்லைன்னா ஒகேஷன்ஸ் என்ன சரி ஒன்றுக்கும் உங்களுக்கு செல் பண்ணிடும். ஸோ நான் இது ப்ரௌனி சைஸ் பீஸில் தான் கட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ பிஸ்னஸ் கைத்தாலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரெசிபியும் ட்ரைக்கும் யாருமே ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னன்றதையும் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ பாய்.